இப்போ நம்ம 1752 இயர்ல இருக்கோம். அப்போ எலக்ட்ரிசிட்டி இல்ல, இன்டர்நெட் இல்ல, மின்னல்னா என்னன்னு கேட்டா கடவுளோட கோபம்னு சொல்லுவாங்க. ஆனா பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு ஆள் அதை எலக்ட்ரிசிட்டின்னு நம்பினாரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ்னா என்னன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எலக்ட்ரான்ஸ், வோல்டேஜ் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் அவங்க கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டாங்க. ஆனா அப்பவே பிராங்க்லின்ட்ட ஒரு தியரி இருந்துச்சு. எப்படி நம்ம சீப் எடுத்து தலையில தேய்ச்சிட்டு பேப்பர் கிட்ட எடுத்துட்டு போறப்போ ஒரு ஸ்பார்க் வருதோ அதே மாதிரிதான் மேல வானத்திலையும் நடக்குதுன்னு கெஸ் பண்ணாரு. இப்ப என்ன ப்ராப்ளம்னா கண்ணுக்கே தெரியாத, அதுவும் நம்மள கொல்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஃபோர்ஸை எப்படி டெஸ்ட் பண்றது? பெஞ்சமின் பிராங்க்லின் வானத்திலிருந்து வர மின்னலை எலக்ட்ரிசிட்டின்னு ப்ரூவ் பண்றதுக்கு 1752ல பிலடெல்பியால ஒரு கைட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாரு. இதுக்கு ஒரு சில்க் கைட்டோட டாப்ல ஒரு மெட்டல் ராடையும் அதோட த்ரெட்ல ஒரு மெட்டல் கீயும் அட்டாச் பண்றாரு. இப்போ மழை வந்ததும் இந்த கைட்ல இருக்கிற த்ரெட்லாம் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால ஸ்ட்ரைட்டா நிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் பிராங்க்லின் அந்த கீழ இருந்து ஒரு ஸ்பார்க் அவ கைக்கு ஜம்ப் ஆகுறத நோட் பண்றாரு. இந்த ஸ்பார்க்ஸ் வரதுக்கான காரணம் மழை வரப்போ கிளவுட்ஸ்குள்ள ஃபார்ம் ஆகுற ஸ்டாட்டிக் எலக்ட்ரான்ஸ் தான். அதாவது மழை பெய்யறப்போ கிரவுண்ட் இருந்து சூடான காத்து ஆவியாகி மேலே போகும். இப்படி மேலே போகிறப்போ மேகத்துக்கு கீழே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் மேலே கொண்டுட்டு போயிடும். ஸோ மேகத்தோட கீழ் லேயர்ல நிறைய ஸ்டாட்டிக் எலக்ட்ரான்ஸ் பில்ட் ஆகியிருக்கும். இப்படி ஸ்டாட்டிக் எலக்ட்ரான்ஸ்லாம் பில்ட் ஆக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரான்ஸ்லாம் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்படி இறங்குறப்போ நம்ம பார்க்கறதா மின்னல். இப்போ பெஞ்சமினோட கைட் கிளவுட்ஸ்ல இருந்து பூமிக்கு மின்னல் வர வழியை ஷார்ட்கட் மாதிரி பண்ணிடுச்சு. இதுல அவருக்கு வந்த ஸ்பார்க்ஸ் தான் கிளவுட்ஸ்லாம் எலக்ட்ரிஃபைட்னு ப்ரூவ் பண்ணுச்சு. ஸோ வானத்திலிருந்து வர மின்னல் எலக்ட்ரிஃபைட்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் பெஞ்சமின் டால் பில்டிங்ஸை இந்த மின்னல்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பில்டிங்கோட ரூஃப்ல இருந்து ஒரு மெட்டல் ராடை கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணாரு. ஸோ சார்ஜான கிளவுட்ஸ்லாம் பாஸ் ஆகுறப்போ எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த ராட் வழியா பாஸ் ஆகி கிரவுண்டுக்கு போயிடும். இப்படி கண்டுபிடிச்சதுதான் லைட்னிங் ராட். பிராங்க்லின் இந்த கைட் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறமா ஒரு பெர்மனண்டான டிவைஸை பண்ணாரு. அதுதான் பிராங்க்லின்ஸ் பெல். இப்போ நம்ம இந்த பிராங்க்லின்ஸ் பெல்ல பேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் வச்சு பண்ணி பார்க்க போறோம். இதுக்கு 2 டின்க்கு நடுவுல ஸ்கியூவர்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு டின்னை வயர் யூஸ் பண்ணி பேண்டிகிராஃப் ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு டின்னை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் பாலை நூலை கட்டி 2 டின்னுக்கு நடுவில் கட்டி விட்டுணும். இப்போ இதை ஆன் பண்றப்போ காத்துல சார்ஜ் பில்ட் ஆகும். இப்போ டின்னுக்கு நடுவில் இருக்கிற பால் ஒரு டின்ல இருந்து இன்னொரு டின்னுக்கு அடிக்கும். அதாவது சார்ஜஸ்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுல 2 பெல்ஸை எடுத்துக்கிட்டாரு. இந்த 2 பெல்க்கும் நடுவில் ஒரு மெட்டல் பாலை ஹேங் பண்ணிட்டாரு. ஒரு பெல்ல லைட்னிங் ராடோட கனெக்ட் பண்ணிட்டாரு. இதுதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியோட சோர்ஸ். அப்புறம் இன்னொரு பெல்ல கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ மின்னல் அடிக்கிறப்போ இல்லைன்னா ஸ்ட்ராங்கான ஸ்டாட்டிக் சார்ஜ் இருக்கிறப்போ எலக்ட்ரான்ஸ்லாம் பெல் கிட்ட ஓடி வரும். இப்போ பெல் சார்ஜ்டா மாறிடும். இந்த டைம்ல நடுவுல இருக்கிற மெட்டல் பால் நியூட்ரலா இருக்கும். ஆனா எப்போ இந்த பால் பெல்ல டச் பண்ணுதோ பெல்ல இருந்து சார்ஜஸ்லாம் பாலுக்கு ஜம்ப் ஆகிடும். இப்போ இந்த பால் நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற பெல்லோட ரிப்பெல் ஆகும். அதாவது லைட் சார்ஜஸ்லாம் ரிப்பெல் ஆகும். அடுத்து இந்த பால் அப்படியே ஸ்விங் ஆகி செகண்ட் பெல்லுக்கு போகும். அது மேல இருக்கிற சார்ஜஸ்லாம் செகண்ட் பெல் மேல ஃப்ளோ ஆகி பால் நியூட்ரலா ஆகிடும். இந்த செகண்ட் பெல் கிரவுண்டடா இருக்கிறனால சார்ஜஸ் எல்லாம் கிரவுண்டுக்கு போயிடும். இப்போ அகெயின் பால் ஃபர்ஸ்ட் பெல் கிட்ட ஸ்விங் ஆகும். அப்புறம் ஃபுல் சார்ஜ் ஆகி இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்பெல்லாம் பெல் பாலை இடிக்குதோ அப்பெல்லாம் சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டை தான் மின்னல் வர்றதுக்கான அறிகுறி. இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் 270 வருஷத்துக்கு முன்னாடி இது மின்னலுக்கு ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபை கொடுத்துச்சு. கிளவுட்ஸ் எல்லாம் டார்க்காக மாறுறதுக்கு முன்னாடியே இந்த பெல்ஸ் எல்லாம் சவுண்ட் போட ஆரம்பிச்சிடும். இதை வச்சு ஃபார்மர்ஸ்லாம் எப்போ அனிமல்ஸை உள்ளே கொண்டு வருது, ஷிப்ஸில் இருக்கிறவங்கலாம் டஃப்பான வெதருக்கு முன்கூட்டியே ரெடி ஆகிறதுக்கு உதவுச்சு. 270 வருஷத்துக்கு அப்புறம் சேட்டலைட்ஸ், ரேடார்ஸ்னு எல்லாம் வந்தாலும் இது எல்லாமே ஒரு ஆளோட கியூரியாசிட்டியில தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு மறந்துடாதீங்க.